ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம், உக்காரை. சரி வாங்க, இந்த உக்காரை எப்படி செய்கிறது, என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு தான். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கேன். அதாவது மெஷரிங் கப்பில் 125 ml கப்பில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் டம்ளரில் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா மெஷர்மெண்ட்டும் அதே டம்ளரில் மெஷர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ இது வந்து ரொம்ப அப்படி செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக அது வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த உக்காரை வந்து பாசிப்பருப்பு வச்சும் செய்யலாம், கடலைப்பருப்பு வச்சும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்த பருப்பு நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்டு இருக்குது. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பு நல்லா ஒரு 2 டைம் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். நம்ம பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பில் ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2லேருந்து 3 விசில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். நீங்கள் ஓப்பன் விசிலில் குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 கப் அப்படிங்கிறது ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இதில் தண்ணி நிறைய இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு அந்த பருப்பு பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கணும். மீன்வைல் இதுக்கு தேவையான வெள்ளத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா 2 கப் அளவு அப்படிங்கிறது போதுமான அளவாக இருக்கும். இது ஸ்வீட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு பதம்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த வெல்லம் கரைஞ்சா போதும். அதே மாதிரி எடுக்கிற வெல்லம் வந்து நல்லா டார்க் கலர் வெல்லமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், குக்கர் விசில் முடிஞ்சு ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இது வந்து ரொம்ப அப்படி குழஞ்சும் போயிடக்கூடாது, ஓரளவுக்கு பருப்பு அப்படி தெரியணும். இந்த அளவுக்கு குக் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்வீட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் அதில் ஊற்றி இந்த தண்ணி சரியாக இருக்குது. ஓரளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு எடுத்து அதே கப்பில் பாதி அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெய் கூடவே 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம கேசரிலாம் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் இல்லையா, அப்படி சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், இறுகி போகாமல் இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்க சொல்லியிருக்கேன். நீங்கள் பாதி நெய் பாதி எண்ணெய் அப்படியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். எப்போவுமே முந்திரி பருப்பு சேர்க்கும் போது முழுசாக சேர்க்கறத விட பாதியை உடைச்சிட்டு சேருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அதில் குட்டி குட்டி பூச்சி இருக்கும். இது பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்திருக்கு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் பாசிப்பருப்பு எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதில் பாதி அளவுக்கு ரவை இதை சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது அப்படி இது வந்து இந்த நெய்யிலே வந்து அப்படி பொரிஞ்சு வரும், கலர் மாற வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் ரவைக்கு பதிலாக பச்சரிசி நல்லா நம்ம ஃபைனாக இதே மாதிரி ரவை மாதிரி உடச்சிட்டும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு இருக்குது. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ரவை அரிசியெல்லாம் சேர்க்குறது வந்து இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும், அதுக்காக தான். நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் போல் இந்த அரிசி மாவையும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், அதாவது நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதில் பாதி அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இந்த பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா இந்த ரவை வேகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். ஒருவேளை பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை டேரெக்டாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியிலே உங்களுக்கு ரவை வெந்துடும். ஒருவேளை வேகலை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கோ இல்லை 1/2 கப் தண்ணியோ கொதிக்க வச்சு சேர்த்து அந்த ரவையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரவை வேகாமல் நம்ம வெல்லம் சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரவை வெந்து வராது. ஸோ மேக் ஷுர் ரவை நல்லா வெந்திருக்கணும். பாருங்க, ரவை நல்லா வெந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்த வெல்லத்தை வடிகட்டி இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல நாட்டு சக்கரை இருந்துச்சு அப்படின்னாலுமே டேரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ பவுடர் ஜாக்ரின்னு நிறைய கடைகளில் கிடைக்கிது, அதை வேணாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் டேரெக்டாக 1 கப்புக்கு 2 கப் அப்படிங்கிற ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம்.
பாருங்க எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப பெருசாக டைமும் எடுத்துக்காது. பருப்பு வேக வைக்கிறதுக்கான டைம் மட்டும்தான். ஒன்ஸ் பருப்பு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா 10 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக அப்படி ஹல்வா மாதிரி சுரண்டு கொடுத்துட்டு வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் வறுத்து வச்சு இந்த முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுடைய செட்டிநாடு ஸ்பெஷல் உட்கார ரெடி. நான் சொன்ன மாதிரி நெய்யோட அளவை நீங்கள் குறைச்சிடாதீங்க. நம்ம ரெகுலராக ஒன்றும் ஸ்வீட் சாப்பிட போகிறதுல என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னும் போது இந்த அளவுக்கு நெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.